வாழ்த்துகிறோம். இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தருவாராக. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28வது வசனம். சங்கீதம் 18:28 விவிதமாய் சொல்லுகிறது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாய் என் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருள் இருக்கிறது. அதை கர்த்தர் இந்த நாளிலே வெளிச்சமாய் மாற்றுவார். வேதத்தில் யோவான் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் சமரியா நாட்டின் வழியாக போக வேண்டியிருந்தபடினாலே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அந்த வசனத்தில் படித்தீங்கன்னா அவர் தாகமாக இருந்தால் ஒரு கிணத்தடியில் அந்த தாகமாக இருந்தபடினாலே ஒரு கிணத்துல பக்கத்தில் அவர் உட்கார்ந்திருந்தால் அது யாக்கோபினுடைய தோண்டின கிணறு என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஒரு ஸ்திரீயானவர் தண்ணீர் எடுக்க வருகிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதற்கு அந்த ஸ்ரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்திலே பாத்திரம் ஒன்றுமில்லை, கிணறு ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும் என்று சொல்கிறார். இயேசு அதற்கு பிரயோஜனமாக, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாய் யாக்கோபை பார்க்கணும் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதை குடித்ததோடு என்றார். இயேசு அவருக்கு பிரயோஜனமாக, இந்த தண்ணீர் குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஓடுகிற நீரூட்டாக இருக்கும் என்றார். 15வது வசனம் சொல்கிறது. அந்த ஸ்ரீ அவளை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே கொண்டு கொள்ளாமல் வராமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதுக்கு அந்த ஸ்ரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொல்வது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருக்கிறார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்ரீ அவளை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றார். அவர்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த சமரியா ஸ்ரீ அவளுக்கு 5 புருஷர்கள் இருக்கிறாங்க. அவள் வாழ்க்கை ஒரு இருளான ஒரு வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அந்த இருளான வாழ்க்கையில் இருக்கிற அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்தபடினாலே அவன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறான். அன்றைக்கி அவள் சொல்றா, நீர் ஒரு தீர்க்கதரிசி. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கி கூட அநேகருடைய வாழ்க்கையில் இருளாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தேவரே, நீ இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். இந்த நாளிலும் கூட அந்த சமரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு அவளுடைய இருள் மாறி வெளிச்சமாய் மாறியது. அவள் போய் அந்த கிராமத்தில் இருக்க அநேகரை கொண்டு மேசியாவை நான் பார்த்தேன்னு சொல்லி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நல்லையா இருள் இருக்கலாம், நல்லையா பாவமான காரியங்கள் சூழ்ந்திருக்கலாம். அந்த பாவத்தை கற்ற இந்த நாளில் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் நிச்சயமாய் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். நல்லையா, இதை பார்க்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ இருளில் இருக்கிறன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஆகவே நீ அவளிடத்தில் அவள் பாதத்தில் அமர்ந்தால் போதும், அவன் நிச்சயமாக உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவன் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அதனால் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சொத்திருக்கிறோம் அப்பா, மறைவாய் எங்கள் வாழ்க்கை இருளில் இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவளுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் வெளிச்சமாய் மாற்றும்படியாய் ஆண்டவரே, அன்றைக்கி அந்த சமரியா ஸ்திரீயிடத்தில் கர்த்தர் நீங்கள் பேசுகிற போது, அவருடைய வாழ்க்கையை குறித்து சொன்ன போது அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுறது போல ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவர் கர்த்தாவே, இந்த பாவப்படியில் சிக்கி இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறுபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய கருத்துக்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.